ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான டீ கடை பன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அவன்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள கடாயிலையும் நம்ம ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிடுவோம். அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிராண்டட் ஈஸ்ட் தான் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். நம்ம கைப்பொறுக்கிற சூடு அளவு இருந்துச்சுன்னா தான் அந்த ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வரும். அதனால் வெதுவெதுப்பான பால் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா ரெடி ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஈஸ்ட்டும் நல்லாவே ஓரளவுக்கு நுரைச்சி பொங்கி ரெடி ஆகிருச்சு. இப்போ அடுத்து இதில் மாவு பொருள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் பன்னு சாப்பிடும்போது இன்னொரு ஸ்வீட்னஸோடு நல்லாவே இருக்கும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியான நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனோடு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிடுவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நினச்சிங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பட்ரு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்யூடு பதத்தில் தான் மாவு வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓரளவுக்கு டைட் ஆகிற அளவுக்கு மாவு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் அளவுக்கு மாவு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கைட்டு அழுத்தி பிசைஞ்சுக்கிடுவோம். எந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்குமோ அந்த அளவுக்கு தான் பன்னு வந்து நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இதில் மாற்றி எடுத்துகிட்டு நல்லா கைட்டு இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லை மாற்றி வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆயில் ஊற்றி நல்லா பிசையும் போது நல்லாவே சாஃப்டாக நல்லா கையில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா பன்னு வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி கொஞ்சம் இப்படி டோவாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்ததை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் தடவி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஆயில் தடவிட்டு இதை 1 மணி நேரம்லேருந்து 1.5 மணி நேரம் போல் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஊறி நமக்கு டபுள் ஆகுது அன்றைக்கி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம ரெடி ஆகிடணும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஒரு 1.5 மணி நேரம் வச்சுருந்தேன். மாவும் பார்த்தீங்கன்னா வச்சுருந்த மாவோட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா ஆகி நல்லா டபுள் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்லா சாஃப்டாகவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து கையில் கொஞ்சம் ஒட்டுறமாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து 9 அளவுக்கு பன்னு வந்து கிடச்சிச்சு. இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக இருக்க தட்டு கூட இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி வச்சுருக்க பண்ணை லைட்டாக ஃப்ளாட் ஆக்கிட்டு அதை லைட்டாக உள்ள வாக்க அமுக்கி விட்டு எந்த ஒரு கிராக் எதுவுமே இல்லாமல் நல்லா ஈவனாக நல்ல பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக விட்ட வேண்டாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக உருட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த ட்ரேயில் உள்ள 6ஐயும் பார்த்தீங்கன்னா அவனில் பேக் பண்ண போகிறோம். அடுத்து இதில் 3 தனியாக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டில் உள்ள நார்மல் கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். இந்த பன்னு வந்து இன்னும் டபுளாகி வரும். அதனால் ஒரு 1/2 ஹவருக்கு இப்படி வச்சிடலாம். ஒரு கவர் துணி போட்டு நல்லா மூடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஹவர் கழித்து நம்ம பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour போல் ஆயிடுச்சு. இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்ச பன்னை விட இப்போ வந்து டபுள் ஆகி கிடச்சிருக்கு. இப்போ பேக் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பால் வந்து நம்ம லைட்டாக தடவி விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் பட்டர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம முட்டையோட மஞ்சள் கரு கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு முட்டையோட மஞ்சள் கரு வாடை பிடிக்கல அப்படிங்கும்போது இப்படி பால் இதை ஆட் பண்ணும்போது இதுவுமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் தான் எல்லா பக்கமே அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீட்டில் உள்ள நார்மல் பாத்திரத்தை நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30லேருந்து ஒரு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அடியில் ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு கூட வச்சுக்கலாம். நான் எதுவுமே போடாமல் சும்மா ஒரு ஸ்டாண்ட் மட்டும் போட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே இது மாதிரி வச்சுட்டேன். ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அவன்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஒரு 20லேருந்து ஒரு 25 நிமிஷத்தில் அவனில் வந்து ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கரில் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அதோட கலர் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அவன்லேயும் நம்ம சூப்பராக பேக் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இது சூடாக இருக்கும்போது எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பட்ரு அல்லது ஆயில் அல்லது கீ என்ன இருக்கோ உங்கள் வீட்டில் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து மேலே ட்ரை ஆகாமல் இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஈவனாக எல்லா பக்கமுமே ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் இதை தனியாக ரெஸ்ட்டுக்கு விட்டுருவோம். இது நல்லா கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்பான்ச்சியான பன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோக்குள்ளே ஸ்பான்ச்சியாக இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம எக் வச்சு பண்ணியிருக்கோம். நான் எக்லெஸ் வெர்ஷனும் நான் அதை அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எக் பிடிக்காதவங்க எக்லெஸ் வச்சு பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் வந்து பட்ரு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அதுவுமே நல்லா ஸ்பான்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் இதோட சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். டேஸ்ட்டும் உண்மைக்கே சூப்பராக இருந்துச்சு. டீ கடை பண்ணை விட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. பாலெல்லாம் முக்கி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.